Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பேப்பர் 2 அதர் லாஸ்ல இருக்கிற கான்செப்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா the Indian Contract Act 1872. இதுல உங்களுக்கு வந்து 3 சப் யூனிட்ஸா கொடுத்திருப்பாங்க. இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது வந்து the Contract of Indemnity and Contract of Guarantee. இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா Contract of Indemnity. இன்டெம்னிட்டினா என்னதுன்னா செக்யூரிட்டி அகைன்ஸ்ட் லாஸ், அதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கு அதை காம்பன்சேட் பண்றாங்க, இதை பத்தி டீல் பண்றது தான் கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டி. ஒரு கான்ட்ராக்ட்னா எப்பயுமே வந்து எய்தர் 2 or more பார்ட்டிஸ் இருப்பாங்க. இதுல வந்து 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இன்டெம்னிஃபையர், இன்னொருத்தர் வந்து இன்டெம்னிஃபைட். இன்டெம்னிஃபையர் யாருன்னா யார் வந்து நான் ஏற்பட்டிருக்க லாஸ்க்கு வந்து காம்பன்சேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க தான் இன்டெம்னிஃபையர். யாரோட லாஸ்க்கு காம்பன்சேஷன் கிடைக்குதோ அவங்க தான் வந்து இன்டெம்னிஃபைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு கான்ட்ராக்ட்க்கு என்னெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகுதோ அது எல்லாமே இதுலயும் இருக்கும். நீங்க ஃபவுண்டேஷன்லயே பார்த்துருப்பீங்க இதை பத்தி. ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டினா இவ்வளோதான், உங்களுக்கு வந்து இதுல பெருசா டெப்தா எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் இருக்கிற கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியில பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஸ் இருப்பாங்க. பிரின்சிபல், டெட்டார், கிரெடிட்டார், ஷூரிட்டின்னு 3 பார்ட்டி இருப்பாங்க இந்த கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும். கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி அப்படின்னா என்னன்னா இதுல வந்து ஒரு டெட் இருக்கும், அதாவது ஒரு கடன் இருக்கும். இதுதான் வந்து மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட். இன்டெம்னிட்டிக்கும் கேரண்டிக்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான். இன்டெம்னிட்டியில எந்த கடனும் இருக்காது, கேரண்டியில ஒரு கடன் ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்கறாரு, இந்த கடனை யார் வாங்குறாங்களோ அவங்களால திருப்ப செலுத்த முடியல அப்படின்ற பட்சத்துல the third party enters into the contract. அவர் தான் நம்ம ஷூரிட்டி. நீ உன்னால கொடுக்க முடியல அப்படின்னா நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா, அவர் தான் அந்த ஷூரிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேரண்டி அப்படின்னு உங்களுக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிரின்சிபல், டெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டுமே கன்சிடரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் இந்த கான்ட்ராக்ட்ல எப்படின்னா பிரின்சிபல் டெட்டாருக்கு கிடைக்கிற கன்சிடரேஷனே ஷூரிட்டிக்கு போதுமான கன்சிடரேஷன் அப்படின்னு தான் இந்த கான்ட்ராக்ட் படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ லயபிலிட்டி, அதாவது கடன்ற ஒரு விஷயம் இருக்கணும் இதுல, அதுதான் வந்து இந்த கான்ட்ராக்டோட முக்கிய அம்சமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் கன்சீல்மெண்ட், அதாவது எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்த சொல்லி இவங்க வந்து கேரண்டி வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரைட்டிங் நாட் நெசசரி. கான்ட்ராக்ட் வந்து ஓரல் கான்ட்ராக்டாகவும் இருக்கலாம், ரிட்டன் கான்ட்ராக்டாகவும் இருக்கலாம், கண்டிப்பாக ரிட்டனில் தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஆஃப் த கோஷூரிட்டிஸ், இது வந்து உங்களுக்கு பின்னாடி வரும், அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கேரண்டி. கேரண்டியை பொறுத்த மட்டும் 2 கேரண்டி இருக்கு. ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக் கேரண்டி, இன்னொன்று வந்து கண்டினியூயிங் கேரண்டி. ஸ்பெசிஃபிக் கேரண்டி பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, இந்த டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் அந்த ஷூரிட்டி கேரண்டி தராருன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக் கேரண்டி. அந்த ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னா அதோட லயபிலிட்டியை பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஷூரிட்டியோட லயபிலிட்டி அங்கேயே முடிஞ்சிடும். இதுதான் ஸ்பெசிஃபிக் கேரண்டி. கண்டினியூயிங் கேரண்டி அப்படின்னா அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தொடர்ந்து அந்த கேரண்டி வந்துட்டே இருக்கும். அதாவது இப்போ ஒரு ரெண்ட் பே பண்ணுறதுக்காக ஒரு ஷூரிட்டி கேரண்டி தரார் அப்படின்னா இந்த ரெண்ட்ன்றது வந்து மாதம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதை வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூயிங் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எப்போயுமே கண்டினியூயிங்காக இருக்குமா, இதை வந்து எப்பவுமே நிறுத்தவே முடியாதா அப்படின்றத நம்ம வந்து பின்னாடி வர கான்செப்ட்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டிக்கும் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டெம்னிட்டினா நான் சொன்ன மாதிரி 2 பார்ட்டி தான் இருப்பாங்க, ஒருத்தர் இன்டெம்னிஃபையர், இன்னொருத்தர் இன்டெம்னிஃபைடு. கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டிஸ் இருப்பாங்க, கிரெடிட்டார், டெட்டார் அண்ட் ஷூரிட்டி. நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்டெம்னிஃபையரோட லயபிலிட்டி தான் வந்து ப்ரைமரி லயபிலிட்டி. ஆனால் கேரண்டியை பொறுத்த மட்டும் டெட்டாரோட லயபிலிட்டி தான் ப்ரைமரி, அதாவது அவர் தான் ஃபர்ஸ்ட் கடனை அடைக்கணும், அவரால் அடைக்க முடியாத பட்சத்தில் தான் ஷூரிட்டி உள்ளேயே வராரு. ஸோ ஷூரிட்டியோட லயபிலிட்டி வந்து செகண்டரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் ஆஃப் லயபிலிட்டி,
இது வந்து எப்போ அந்த லாஸ் அக்கர் ஆகுதோ அப்போவே வந்து லயபிலிட்டி ஸ்டார்ட் ஆயிடும். பட் கேரண்டியை பொறுத்த மட்டும் எப்போ வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டெட்டார் வருதோ அப்போ தான் ஷியூரிட்டியோட லயபிலிட்டியே வந்து அரைஸ் ஆகுது. டைம் டு ஆக்ட். இண்டெம்னிஃபையர் வந்து இண்டெம்னிட்டி ஹோல்டரோட ரெக்வஸ்ட் தேவைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. லயபிலிட்டி அக்கர் ஆச்சுன்னா அவர் உடனே வந்து லாஸை காம்பன்சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் வந்து ஷூரிட்டியை பொறுத்த மட்டும் டெட்டார் வந்து எப்போ கேட்குறாரோ என்னால் கட்ட முடியலப்பா நீ கட்டிடு இப்படின்னு சொல்கிறார் அப்போதான் வந்து ஷூரிட்டியோட லயபிலிட்டியே வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரைட் டு சியூ தேர்ட் பார்ட்டி. இண்டெம்னிஃபையரால் வந்து தேர்ட் பார்ட்டியை வந்து அவரோட பேர்லேயே வந்து சியூ பண்ண முடியாது, ஆனால் வந்து ஷூரிட்டியால் முடியும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பர்பஸ். இதில் வந்து லாஸை காம்பன்சேட் பண்ணுறாங்க, இதில் வந்து கிரெடிட்டாருக்கு செக்யூரிட்டி தராங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பீட்டன்சி டு கான்ட்ராக்ட். கம்பீட்டன்சினா எலிஜிபிலிட்டி, யார் வந்து கான்ட்ராக்டில் பார்ட்டியாக இருக்க முடியும் அப்படின்றது. கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டியை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் பார்ட்டியாக இருக்கலாம், ஆனால் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியை பொறுத்த வரைக்கும் ஷூரிட்டி வந்து கண்டிப்பாக வந்து மைனராக இருக்கக்கூடாது. பிரின்சிபல் டெட்டார் கூட மைனராக இருக்கலாம், ஆனால் ஷூரிட்டி மட்டும் மைனராக இருக்கவே கூடாது. இதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக், டிஸ்சார்ஜ் ஆஃப் அ ஷூரிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, கண்டினியூயிங் கேரண்டி இருக்கும்போது தொடர்ந்து கடன் வந்துட்டே இருக்கு, டெட்டாரால் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் ஷூரிட்டி தொடர்ந்து கட்டிகிட்டே இருக்கணுமா அப்படின்னா இல்லை. ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து அவர் வந்து ஷூரிட்டிலேருந்து விலகிடலாம். எப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ்: ரெவோகேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி, கண்டக்ட் ஆஃப் த கிரெடிட்டார், இன்வாலிடேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா ரெவோகேஷன். ரெவோகேஷன் ஆஃப் கண்டினியூயிங் கேரண்டி பை நோட்டீஸ். அதாவது தொடர்ந்து ஒரு கேரண்டி வந்துட்டே இருக்கு, கண்டினியூயிங் கேரண்டியா. ஷூரிட்டியும் யோசிக்கிறாரு, சரி போதும், இதுக்கு மேல நம்மளால வந்து இன்னொருத்தருக்காக நம்மளால காசு கட்ட முடியாது அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துடணும் கிரெடிட்டாருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற கடன் வரைக்கும் நான் கட்டிடுறேன், இதுக்கப்புறம் எந்த கடன் வந்தாலும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அவர் வந்து கிரெடிட்டாருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாருன்னா அங்கேயே அவரோட கான்ட்ராக்ட் வந்து ரிவோக் ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். பட் அவர் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் லயபிளாக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து ரெவோகேஷன் ஆஃப் கண்டினியூயிங் கேரண்டி பை ஷூரிட்டிஸ் டெத். ஷூரிட்டி வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அப்போ வந்து அதுக்கப்புறம் நடக்கிற எந்த டிரான்சாக்ஷனுமே அவர் பொறுப்பாக மாட்டார், அதாவது அவர் சம்மந்தப்பட்ட எதுவுமே பொறுப்பாகாது. பட் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே வந்து அவரோட எஸ்டேட் வந்து லயபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பை நோவேஷன். நோவேஷன்னா ஒரு நியூ கான்ட்ராக்ட் வந்து போடுறாங்க அப்படின்னா இந்த பழைய கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். நியூவாக ஒரு கான்ட்ராக்ட், அது அந்த 3 பேரே என்டர் ஆனால் கூட பழைய கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். இந்த நியூ கான்ட்ராக்டோட கன்சிடரேஷன் என்னவா இருக்கும்னா அந்த ஓல்ட் கான்ட்ராக்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் இந்த கான்ட்ராக்டுக்கான கன்சிடரேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் மோட் பார்த்தீங்கன்னா பை கண்டக்ட் ஆஃப் த கிரெடிட்டார். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பை வேரியன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அதாவது 3 பார்ட்டி இருக்காங்க, டெட்டார், கிரெடிட்டார் அண்ட் ஷூரிட்டி. இதில் வந்து கான்ட்ராக்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா 3 பேரோட கன்சென்ட்டுமே இருக்கணும். அதில் மெயினாக ஷூரிட்டியோட கன்சென்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஷூரிட்டியோட கன்சென்ட் இல்லாமல் கிரெடிட்டாரும் டெட்டாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை மாற்றினாங்க அப்படின்னா, இஃப் இன் கேஸ் இட் இஸ் மெட்டீரியல் டு த கான்ட்ராக்ட் அப்படின்ற பட்சத்தில் அந்த கான்ட்ராக்டோட ஷூரிட்டி வந்து அங்கேயே அவர் வந்து ரிவோக் பண்ணிடலாம் அந்த கான்ட்ராக்டை. அவர் வந்து அதுக்கப்புறம் நடக்கிற எந்த டிரான்சாக்ஷனுக்குமே லயபிளாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பை ரிலீஸ் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரின்சிபல் டெட்டார். எப்போ வந்து ஒரு டெட்டார் கிரெடிட்டார் சேர்ந்து ஒரு நியூ கான்ட்ராக்ட்குள்ளே என்டர் ஆகுறாங்களோ அப்போவே வந்து ஷூரிட்டி வந்து அந்த பழைய கான்ட்ராக்ட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவார். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு ஒமிஷன் நடந்தது அப்படின்னா பிரின்சிபல் டெட்டார் வந்து ஏதாவது ஒரு லீகல் கான்சிக்வன்ஸ்னால ஏதாவது ஒன்று ஒமிட் பண்ணுறாரு அப்படின்னா அங்கேயே வந்து ஷூரிட்டியோட லயபிலிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூரிட்டி வென் கிரெடிட்டார் காம்பவுண்ட்ஸ் வித் கிவ்ஸ் டைம் டு ஆர் அக்ரீஸ் நாட் டு சியூ பிரின்சிபல் டெட்டார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சப் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காம்போசிஷன்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரின்சிபல் டெட்டாரோ கிரெடிட்டாரோ சேர்ந்து ஷூரிட்டிக்கு தெரியாமல் ஏதாவது ஒரிஜினல் கான்ட்ராக்டில் வேரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போவே வந்து ஷூரிட்டியோட லைபிலிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் டு கிவ் டைம். கிரெடிட்டார் வந்து டெட்டாருக்கு நீ கடனை ரீபே பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா நான் டைம் தரேன் அப்படின்னு சொன்னார்னா அந்த நிமிஷமே வந்து ஷூரிட்டியோட லைபிலிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் நாட் டு சியூ. பிரின்சிபல் டெட்டாரை வந்து கிரெடிட்டார் நான் உன் மேலே எந்த கேஸும் போட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னார்னா அப்போவே வந்து ஷூரிட்டியோட லைபிலிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். இந்த பாயிண்ட்க்கு உங்களுக்கு வந்து 2 எக்ஸப்ஷன் இருக்கும். அதாவது எப்போ வந்து ஷூரிட்டியோட லைபிலிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிரெடிட்டார் வந்து டெட்டாருக்கு டைம் தரேன் அப்படின்னு டெட்டாரோட கான்ட்ராக்ட் போடாமல் ஒரு தேர்ட் பார்ட்டியோட கான்ட்ராக்ட் போட்டார்னா அப்போ வந்து ஷூரிட்டியோட லைபிலிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாரோட மியர் ஃபோர்பியரன்ஸ், அதாவது அவர் வந்து ப்ராமிஸாக சொல்லலை இந்த மாதிரி நான் உனக்கு டைம் தரேன், இந்த மாதிரி நான் உன் மேலே கேஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அவர் வந்து டைம் தரார், அதாவது அவர் வந்து கேஸ் போடாமல் இல்லை கடனை திரும்ப கேட்காம இருந்தார்னா அப்போ வந்து ஷூரிட்டியோட லைபிலிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது. அன்லஸ் இட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன்ட். ப்ராமிஸ் பண்ணாமல் அவர் சும்மா இருக்கார் அப்படின்றதுக்காக வந்து ஷூரிட்டியோட லைபிலிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூரிட்டி பை கிரெடிட்டார்ஸ் ஆக்ட் ஆர் ஒமிஷன் இம்பேரிங் ஷூரிட்டிஸ் ஈவென்ச்சுவல் ரெமிடி. ஸோ இந்த பாயிண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ கிரெடிட்டார் வந்து எதுவுமே அவரோட டியூட்டி என்னவோ அதை ப்ராப்பராக செய்யலை அப்படின்னா அந்த நிமிஷமே வந்து ஷூரிட்டியோட லைபிலிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய் அண்ட் இசட். எக்ஸு வந்து எனக்கு ஒரு அப்ரெண்டிஸ் வேணும் அப்படின்ட்டு அவர் வந்து தேடுறாரு. ஒய் வந்து அந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இசட் வந்து கேரண்டி தராரு. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்ம் ஆகும்போதே எக்ஸ் வந்து சொல்கிறாரு, நான் அந்த அப்ரெண்டிஸை வந்து 1 month வந்து வாட்ச் பண்ணுவேன், எல்லாமே எனக்கு அவங்களோட கண்டக்ட் எல்லாமே ஓகேவா இருக்குன்னா ஃபர்தராக நான் வந்து ப்ரொசீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு இசடோ வந்து ஒத்துக்கிறாரு. இஃப் இன் கேஸ் எக்ஸ் சொன்ன மாதிரி அந்த 1 month அவரை வந்து சரியாக கவனிக்கல அப்ரெண்டிஸை அப்படின்ற பட்சத்தில் கிரெடிட்டாரோட டியூட்டிலேருந்து தவறுறாரு. ஸோ இனி அது தவிர அதை மீறி ஒய் வந்து எந்த விதமான தவறான விஷயத்தில் வந்து ஈடுபட்டாலோ, இப்போது கேஷ் எம்பசல் பண்ணுறது இந்த மாதிரி எது நடந்தாலுமே இசட் வந்து அந்த இடத்துல ஷூரிட்டியாக வரமாட்டார். ஏன்னா எக்ஸ் அவரோட வேலையை ஒழுங்காக பார்க்கல. நெக்ஸ்ட் தேர்ட் மோட் பார்த்தீங்கன்னா பை த இன்வேலிடேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. இது அடிக்கடி வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேரண்டி ஆப்டைன் பை மிஸ்ரெப்ரசன்டேஷன் இன்வேலிட். அதாவது தப்பாக ஒரு விஷயத்த சொல்லி கேரண்டி வாங்கினாங்கன்னா அந்த கான்ட்ராக்டே அங்கே இன்வேலிட் ஆகிடும். அப்போ வந்து ஷூரிட்டியோட லயபிலிட்டி அப்படின்ற பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேரண்டி ஆப்டைன் பை கன்சீல்மெண்ட் இன்வேலிட். இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. மிஸ்ரெப்ரசன்டேஷன்னா தப்பாக ஒரு விஷயத்த சொல்லி கேரண்டி வாங்கிறது, கன்சீல்மெண்ட்னா ஒரு விஷயத்த மறைச்சு கேரண்டி வாங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் எக்ஸ் ஒய் இசட் எடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்து ஒரு ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ், ஒய் வந்து ஒரு எம்ப்ளாயி, இசட் தான் ஷூரிட்டி. எக்ஸ் வந்து ஆல்ரெடி ஒய் கிட்ட வந்து வேலை வாங்கிட்டு தான் இருக்காரு. இன்பிட்வீன் ஒரு கான்ட்ராக்ட் அப்போ இசடோட கேரண்டியை வந்து வாங்கிக்கிறார் ஒய்க்காக அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒய் ஆல்ரெடி ஒரு மிஸ்கண்டக்டில் ஈடுபட்டிருக்காரு, கேஷ் திருடி இருக்கார், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இதை வந்து எக்ஸ் வந்து இசட் கிட்ட சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் இது அப்புறமா இசட்க்கு தெரிய வந்தால் அந்த இடத்துல ஷூரிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஏன்னா இந்த கேரண்டி வந்து கன்சீல்மெண்ட்னால வாங்கப்பட்டது. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா guarantee on contract that creditor shall not act on it until co-surety joins. இது வந்து co-suretyship அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். co-suretyship அப்படின்னா இப்போ கேரண்டின்றது வந்து ஒரு பர்சன் தனியாகவும் தரலாம், 2-3 பேர் சேர்ந்தும் தரலாம். co-suretyship அப்படின்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் கேரண்டி தராங்க அப்படின்றது தான் அங்கே மீனிங். இதில் வந்து எத்தனை பேர் கேரண்டி தரேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை பேர் சேருற வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் வந்து ஆரம்பிக்காது. அதுதான் வந்து கோஷூரிட்டிஷிப். ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஷூரிட்டிஷிப்பில்
all the guarantees are equally, all the guarantees should equally contribute. இதுதான் வந்து important essence of co-suretyship. யாருமே வந்து நான் வந்து காம்பன்சேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட லயபிலிட்டிலேருந்து விலகிக்கவே முடியாது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேஸ்லாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் அ ஷியூரிட்டி. ஒரு ஷியூரிட்டிக்கு யாருக்கு அகெயின்ஸ்டால ரைட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாருக்கு அகெயின்ஸ்டா ரைட்ஸ் இருக்கு, டெட்டாருக்கு அகெயின்ஸ்டா ரைட் இருக்கு, கோஷூரிட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டா ரைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டெட்டாருக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற ரைட் பார்க்கலாம். ரைட் ஆஃப் சப்ரோகேஷன். அதாவது சப்ரோகேஷன் அப்படின்னா ஒருத்தர் இடத்துக்கு நம்ம வரது, அதுதான் வந்து சப்ரோகேஷன். ரைட் ஆஃப் சப்ரோகேஷன் அப்படின்னா இப்போ கிரெடிட்டார் அண்ட் டெட்டாருக்குள்ள இருக்கிறது தான் பிரைமரி கான்ட்ராக்ட். இன்கேஸ் டெட்டாரால கடனை திருப்ப செலுத்த முடியல அப்படின்ற பட்சத்தில் ஷூரிட்டி என்டர்ஸ் இன்டு த கான்ட்ராக்ட். அப்போ வந்து டெட்டாரோட இடத்துக்கு ஷூரிட்டி வரார், அதுதான் சப்ரோகேஷன். அது அவர் வந்து கடனை செலுத்திட்டார் டெட்டாருக்கு பதிலா அப்படின்னா ஷூரிட்டி பிகம்ஸ் த டெட்டார் அந்த இடத்துல, அதுதான் ரைட் ஆஃப் சப்ரோகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் ப்ராமிஸ் டு இண்டெம்னிஃபை ஷூரிட்டி. இது வந்து என்னன்னா இப்போ ஷூரிட்டி வந்து கடனை டெட்டாருக்கு பதிலாக செலுத்திட்டார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 1 lakh rupees திரும்ப வந்து அவர் டெட்டார்கிட்டேருந்து வாங்கிக்கலாம், ஷூரிட்டியாக்கு அந்த ரைட் உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் கிரெடிட்டார். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஷூரிட்டிஸ் ரைட் டு பெனிஃபிட் ஆஃப் கிரெடிட்டார் செக்யூரிட்டி. இது என்னன்னா இப்போ கிரெடிட்டார் வந்து டெட்டாருக்கு கடன் கொடுத்துட்டாரு, ப்ளஸ் ஷூரிட்டி கிட்டேயும் கேரண்டி வாங்கிட்டாரு. இதை தவிர டெட்டார் கிட்டேருந்து அவர் சில செக்யூரிட்டியை வாங்கியிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அசட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு செக்யூரிட்டி வாங்கியிருக்கார் அப்படின்னா அப்போ வந்து ஷூரிட்டிக்கு அந்த ரைட் உண்டு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்டோட கேரண்டியோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh. இதுக்கு வந்து ஒருத்தர்கிட்டேருந்து கிரெடிட்டார் வந்து கேரண்டி வாங்கிட்டாரு, ப்ளஸ் ஒரு 20,000 மதிப்புள்ள ஒரு அசட்டை வந்து செக்யூரிட்டியாக வாங்கியிருக்கார் அப்படின்னா அப்போ அந்த கேரண்டியோட லயபிலிட்டி வந்து வெறும் 80,000 தான் இருக்கும், 1 lakh இருக்காது. இதுதான் வந்து பெனிஃபிட் ஆஃப் கிரெடிட்டார் செக்யூரிட்டிஸ். ரைட் அகெயின்ஸ்ட் கிரெடிட்டாரில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு செட் ஆஃப். இந்த பாயிண்ட் என்னன்னா இப்போ ஒரு கிரெடிட்டார் வந்து ஷூரிட்டி மேலே கேஸ் போடுறார், பிரின்சிபல் டெட்டாரால கடன் கட்ட முடியலன்ற பட்சத்தில் ஷூரிட்டி மேலே கிரெடிட்டார் வந்து கேஸ் போடுறார் அப்படின்னா எந்த ஒரு பெனிஃபிட் வந்து டெட்டாருக்கு கிரெடிட்டார்ட்டேருந்து கிடைக்கணுமோ அது வந்து ஷூரிட்டிக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ரைட் டு செட் ஆஃப். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஷேர் ரிடக்ஷன். அதாவது இப்போ பிரின்சிபல் டெட்டார் வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டார் அப்படின்னப்போ அவரோட லயபிலிட்டி குறையுது அப்படின்னா ஷூரிட்டியோட லயபிலிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறையும். இதுதான் வந்து ரைட் டு ஷேர் ரிடக்ஷன். நெக்ஸ்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் கோ ஷூரிட்டிஸ். கோ ஷூரிட்டிஸ் அப்படின்னா யாருன்னா இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டிக்கு ஒரு பர்சன் கேரண்டி தரலாம், இல்லை அதுக்கு மேற்பட்ட பல பேர் வந்து ஒரே கான்ட்ராக்ட்க்கு வந்து கேரண்டி தரலாம். எப்போ வந்து 2 or more persons வந்து கேரண்டி தராங்களோ அப்போ வந்து அதுக்கு பேர் கோ ஷூரிட்டிஸ். கோ ஷூரிட்டிஸோட எசன்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் ரைட். கோ ஷூரிட்டிஸ் லைபிள் டு கான்ட்ரிபியூட் ஈக்குவலி. எத்தனை கேரண்டிஸ் இருக்காங்களோ அத்தனை பேருமே வந்து ஈக்குவலாக அந்த கான்ட்ராக்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வந்து என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து ஈக்குவலாக கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். யாருமே வந்து லயபிலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி ஆஃப் கோ ஷூரிட்டிஸ் பவுண்ட் இன் டிஃபரன்ட் சம்ஸ். இது வந்து எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே ஸ்பெசிஃபையிங் த மேக்ஸிமம் லிமிட், அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இது வந்து அவங்கவுங்களோட அந்த கேரண்டியோட விருப்பம் தான். இப்போ நான் வந்து 5 lakhs கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கேரண்டி சொல்கிறார், நான் வந்து 3 lakhs தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு இன்னொரு கேரண்டி சொல்லலாம். அந்த டெட்டை வந்து ஈக்குவலாக தான் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பட் ஆனால் அந்த மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டாமல் இருக்கும் ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷனும். இதோட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து முடிவுக்கு வருது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.